हरि ओं श्री गुरुभ्यो नमः। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रपाशकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओं श्री गुरुभ्यो नमः। हरिः ओं நம்ம 25வது ஸ்லோகத்தில் 7 கேள்விகள் அந்த சிஷ்யன் கேட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம அந்த 7 கேள்விகளாவது மைண்டில் நிற்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம திருப்பி அந்த 7 கேள்வியை ஒரு கிளாஸ்லேயும் நம்ம போட்டுருக்கோம். ஏன்னா அந்த கேள்விகள் என்னன்னு புரிஞ்சாதான் அதோட ரெலவெண்ட் ஆன்சர் படிக்கிறச்சே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால 7 கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, கோ நாம பந்தக, இந்த அனாத்மா பந்தம் என்பது என்ன அப்படிங்கிறது, எதுதான் பந்தம் அப்படிங்கிறது கோ நாம பந்தக, கதமேஷ ஆகதக, இந்த பந்தம் எப்படி வந்தது, எப்படி ஏற்பட்டது. ஓகே, பந்தம் வந்துடுத்து, எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சாதானே அந்த பந்தத்தை சரி பண்ண முடியும் இல்லையா. இப்போ எனக்கு குழந்தையா இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஆமாம் ரத்த பந்தம் ரத்த சம்பந்தம் அப்படின்னு தெரியும். அப்புறம் கல்யாணம் ஆகி இந்த பந்தம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது கல்யாணத்தின் மூலமாக வந்த பந்தம் அப்படின்னு தெரியும். அப்போ எப்படி இந்த பந்தம் எனக்கு வந்தது அப்படின்னு தெரியணும். அப்போ அந்த அனாத்மா பந்தம் எப்படி வந்தது அப்படிங்கிறது 2வது கேள்வி. 3வது, சரி பந்தம் வந்துடுச்சு, ஆனால் எப்படி இவ்வளோ ஸ்திரமாக இருக்குது இல்லையா. நமக்கே சம்டைம்ஸ் இந்த பந்தம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதை விட்டுடணும், நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு சில விஷயத்துலலாம் லைஃப்பில் விட்டுருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பந்தத்தை மாத்திரம் ஏன் விடவே முடியல, ஏன் அப்படி ஸ்திரமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது 3வது கேள்வி. 4வது கேள்வி, கதம் விமோக்ஷக, எப்படி இருந்துகிட்டே இருக்கு, எப்படி இதிலிருந்து விடுபடுறது. ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் அழகாக சீரியஸாக வருது, எப்படி நடந்தது, அது எப்படி ஸ்திரமாக இருக்குது, சரி ஸ்திரமாக இருந்தாலும் அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறது 4வது கேள்வி. 5வது கேள்வி என்ன, இந்த அனாத்மான்னு சொல்கிறீங்களே அது நிஜமாவே என்னது, எது அனாத்மா அப்படிங்கிறது 5வது கேள்வி. 6வது கேள்வி என்ன, அனாத்மா தெரிஞ்சிடுத்துனா அப்புறம் என்ன, ஆத்மா என்ன, எது ஆத்மா, ஜீவாத்மாவா பரமாத்மாவா, மேலான ஆத்மாங்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, தயோர் விவேக கதம், இந்த அனாத்மாவையும் ஆத்மாவையும் எப்படி விவேகம் பண்ணி புரிஞ்சுக்கிறது இல்லையா, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, இது கிரேட்டு. இது இப்போ நம்மளே சொல்லுவோம்ல, இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுவோம், அன்னப்பறவை ஒரு பாலும் தண்ணியும் சேர்ந்து வச்சா அது என்ன பண்ணும், வெறும் பாலை மட்டும் உறிஞ்சி எடுத்துடும், தண்ணியை அப்படியே விட்டுடும். ஆனால் எனக்கு கண்ணு முன்னாடி நித்தியம் அனித்தியம் இருந்தால் கூட எது நித்தியம்னு தெரியல, எது அனித்தியம்னு தெரியல. அப்போ எப்படி நான் விவேகத்தை புரிஞ்சுக்கிறது, எப்படி விவேகம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லையா. ஸோ இந்த 7 கேள்வி ஏதத் உச்சதாம், நீங்கள் சொல்லுங்கள் குருவே அப்படின்னு சொல்லது மூலமாக அவர் ஒன்றா பதில் சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா. ஆரம்பிக்கும் போது இந்த விவேகத்தை உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஷ்யன்கிட்ட அவர் சொல்லிட்டு அவர் அனாத்மாவை புரிய வைக்க முயற்சி பண்ணுறார். ஏன்னா இப்போ இது அனாத்மா ஆத்மா, ஆத்மா அனாத்மா விவேகத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அனாத்மாவை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஏன்னா எடுத்தவொன்னே ஆத்மா பற்றி சொல்ல முடியாது, ஏன்னா ஆத்மா எனக்கு புரியாத விஷயமா இருக்குது. ஆனால் அனாத்மா எப்படி இருக்கு,
என்கிட்ட இருக்கிற விஷயத்துலேருந்து நிறைய அனாத்மான்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் அந்த 29வது ஸ்லோகத்தில் இதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்லோகம் பார்த்துட்டோம். ஏன்னா அது வந்து எத்தனாவது ஸ்லோகம், 25வது ஸ்லோகம். அப்போ நடுவில் இன்னும் 3 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அது வந்து ஸ்தூல சரீரத்தோடெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு அனாத்மாவாக அவர் வந்துட்டுருக்கார் இல்லையா. ஸ்தூல சரீரம் வந்து ஒரு அனாத்மா, சூக்ஷ்ம சரீரம் ஒரு அனாத்மா, காரண சரீரம் ஒரு அனாத்மா அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எது அனாத்மா எனப்படுவது அப்படிங்கிற 5வது கேள்விக்கு பதிலாக வந்து சொல்லிட்டு இருக்கார். அதில் வந்து ஸ்தூல சரீரம் வந்து அனாத்மா. இப்போ அனாத்மாங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, எதை பேஸ் பண்ணி இது அனாத்மா அப்படின்னு சொல்கிறதுன்னா, நான் எதை அனுபவிக்கிறேனோ அது அனாத்மா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து நான் இந்த பாட்டில் வச்சுட்டுருக்கேன், கையில் வச்சுட்டுருக்கேன். இந்த பாட்டில் வந்து ப்ளூ கலர், இது வந்து அழகாக இருக்குது, இப்படிலாம் நான் அனுபவிக்கிறேன்னா இந்த பாட்டில் அனாத்மா இல்லையா. அனுபவிப்பவன் ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதே மாதிரி என் உடம்ப நான் அனுபவிக்கிறேனா இல்லையா, நல்லா அனுபவிக்கிறேன் இல்லையா. அப்போ எனக்கு கண் இருக்குது, காது இருக்குது, ஷோல்டர் இருக்குது, ரிப்பு வலிக்கிறது, கால் வலிக்கிறது எல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் என்னது, நான் அதை அதோட வலிகளை அதோட தன்மையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் டெஃபினட்டாக இந்த ஸ்தூல சரீரம் நான் கிடையாது, அனுபவிப்பவன் தான் நான் அப்படின்னு சொன்னால் அனுபவிக்கக்கூடிய இந்த பொருள் இந்த தேகம் நான் கிடையாது அப்படிங்கிறது தான் ரூல். அனாத்மாக்கும் ஆத்மாக்கும் அதுதான் ரூல். அப்போ அதில் வந்து ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறத பார்த்தோம். பார்த்துட்டு அடுத்தது என்ன பார்க்கணும், ஸ்தூல சரீரம், அடுத்தது சூக்ஷ்ம சரீரம், அப்புறம் காரண சரீரம். இது ஒரு சரீரமும் நீ இல்லை, நீ இதெல்லாம் வந்து அனாத்மா அப்படிங்கிறது தான் அவர் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அப்போ ஸ்தூல சரீரம் வந்து சூக்ஷ்மம். நமக்கு ஸ்தூல சரீரம்ன்றது இங்கே அப்படி பார்த்தோன்னா வெளியில் இருக்க ஸ்கின் மட்டும்தான் நமக்கு தெரியறது இல்லையா. உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியறதோ, பிரெயினை பார்க்க முடியறதோ, பார்க்க முடியல இல்லையா. அவள் என்ன பண்ணணும், அவள் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து டாக்டர்ஸ் பார்த்தா தான் பிரெயின் இருக்குது அப்படின்னே கன்ஃபார்ம் பண்ணுவாள் இல்லையா. அப்படியும் என்ன, பிரெயின் இருக்குன்றதுனால மூளை இருந்துருமா, மூளைன்ற பாகம் வேணால் இருக்கலாம், ஆனால் மூளை இருக்கா அப்படி கேட்குறோம்ல, மூளை இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா. புத்தி அப்படிங்கிறத வந்து சயின்ஸில் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ மூளை இருக்குன்னு சொல்கிறதுக்கே சூக்ஷ்மமாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வேணும், ஒரு ஸ்கேன் வேணும், மினிமமாக அந்த ஸ்கேனிங் மிஷினாக அது வேணும் இல்லையா. இல்லாட்டி கண் எதிர்க்க என்னால் மூளை அப்படின்னு பார்க்க முடியாது, இல்லாட்டி அந்த அறுத்து எடுத்து பார்த்தா தான் மூளைன்னு தெரியும் இல்லையா. அப்போ ஸ்தூல சரீரமே டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் சூக்ஷ்மமாக இருக்குது. அப்படியே அவள் அறுத்து பார்த்தாலும் மூளையை வேணால் பார்த்துட முடியும். நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, 72 லட்சம் நர்வஸ் சிஸ்டம் வந்து என் பாடியில் சுற்றி போயின்னு இருக்கு. இந்த டிப் ஆஃப் த இதுக்கு கூட நர்வ் இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து வலிக்கிறது இல்லையா. இப்படி குத்தினேன் அப்படின்னா ஏன் வலிக்கிறது, அந்த நர்வஸ் சிஸ்டம் அவ்வளோ அழகாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து அறுத்து பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுவே சூக்ஷ்மம். அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் எப்படி இருக்கு, அது அதி சூக்ஷ்மம் இல்லையா. அது வந்து ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்றது டாக்டர் என்ன பண்ணுவார், சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால தான் தெரியுதா இல்லையா சொல்லுங்கள், கண்ணு தெரியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய மிஷின் வச்சுட்டுருப்பான். ஆனால் என்ன பண்ணுவான், கண்ணு தெரியுதா அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ எனக்கு மட்டும்தான் அந்த சூக்ஷ்ம சரீரம் ஆக்சசபிளாக இருக்குது, என்னுடைய சூக்ஷ்ம சரீரம். அப்போ அது வந்து அதி சூக்ஷ்மம், அதையும் என்னால் காமிக்க முடியாது இல்லையா. இதுதான் அதோ பாருங்கோ அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அதனால தான் என் ஃபீலிங்ஸை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியலையா அப்படின்னு கேட்குறோம். ஏன், ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னது, சூக்ஷ்ம சரீரம் அதோட சேர்ந்தது. எமோஷன்ஸ் எல்லாம் என்ன, சூக்ஷ்ம சரீரம். அப்புறம் காரண சரீரம் அப்படிங்கிறது வந்து அதீத சூக்ஷ்மம். காரண சரீரம் வந்து எப்படி டிஃபைன் பண்ணாலும் புரியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பிரத்யக்ஷத்துக்கும் வராது, அனுமானத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து புரிஞ்சுக்கணும். இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் பிரத்யக்ஷமாக தெரியாது. அதுதான் வந்து காரண சரீரம், அதீத சூக்ஷ்மம் அப்படின்னு இங்கே எழுதியிருக்கு. அப்போ சட்டிலர் சட்லஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து சொல்லியிருக்கு. அது வந்து நமக்கு புரியறதுக்காக சூக்ஷ்மம் அதி சூக்ஷ்மம் அதீத சூக்ஷ்மம் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரத்தை தான் நம்ம 28, 29, 30 ஸ்லோகாஸில் வந்து
ஒன்றொன்னா பார்த்துட்டே வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த 28வது ஸ்லோகத்தில் இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட டெஃபினிஷன் மாதிரி புரி அஷ்டகம் அப்படின்னு 8 புரிகள் கொண்டது இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு அதோட பார்ட்ஸை விவரித்தோம் இல்லையா. வாகாதி பஞ்ச, வாக் ஆதி பஞ்ச, ஸ்ரவணாதி பஞ்ச, பிராணாதி பஞ்ச, அப்ரமுகானி பஞ்ச, புத்தியாதி, அவித்யாபிச்ச, காம கர்மாணி அப்படின்னு இந்த 8 புரிகள் கொண்டது தான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். போன கிளாஸை நீங்கள் போய் ரெஃபர் பண்ணாதான், இல்லாட்டி இதுக்கே ஃபுல் கிளாஸ் வந்து முடிஞ்சு போயிடும். இதை போன வாரமே நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் அதோட பார்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டது, இந்த சூக்ஷ்ம சரீரம் ஓகே இவ்வளோலாம் விஷயம் இருக்குல்ல, ஒருவேளை அதுவே கான்ஷியஸ்னஸை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா, அதுக்கிட்டேயே கான்ஷியஸ்னஸ் கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு சொன்னால், எப்படி இந்த ஸ்தூல சரீரமும் ஜடமோ அதே மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரமும் ஜடம், அதுக்கிட்டேயே கான்ஷியஸ்னஸ் கிடையாது. அது வேறு இடத்துலேருந்து கான்ஷியஸ்னஸை கடன் வாங்க வேண்டும். ஏன்னா நம்ம தத்துவபோதத்தில் பார்க்கும்போது சூக்ஷ்ம சரீரமும் பஞ்சபூதத்தினால் ஆனது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆபஞ்சீகிருத அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ ஆபஞ்சீகிருத பூத சரீரத்தில் வந்ததுனால அதுவும் பஞ்சபூதத்தோட சூக்ஷ்ம. இப்போ ஸ்தூல பஞ்சபூதம்னா நம்ம பார்க்கக்கூடிய நீர், நிலம், காற்று, ஆகாசம் இல்லையா. அது சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் இருந்து வந்தது தான் என்னுடைய சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறதுனால அதுக்கு அதுவும் ஜடம் மட்டுமே, அதுக்கு சேத்தன தத்துவம் கிடையாது, தனக்கே கான்ஷியஸ்னஸ் சூக்ஷ்ம சரீரத்துக்கு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி அது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு இப்போ எனக்கு அழுக வருது இல்லையா, யாராவது என்னை திட்டா பயங்கரமாக அழுக வருது, அந்த அழுகை எங்கே நடக்கிறது, என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். ஸ்தூலமாக கண்ணிலேருந்து தண்ணி வரும், ஆனால் மைண்டு ஹர்ட் ஆகிடுது, மனசு ரொம்ப வலிக்கிறது, இதெல்லாம் சொல்கிறேன்ல. ஹார்ட் எதாவது வலிக்குமா? வலிக்காது, மனசு வலிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அப்போ என்ன நடக்கிறது அங்கே அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு உணர்வுத்தன்மை கிடைக்கிறது இல்லையா. உணர்வுத்தன்மை கிடைச்சி அது வலிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்போ அது எப்படிப்பட்டதுன்னா, எப்படி நிலாவுக்கு கடன் கொடுக்கப்பட்ட வெளிச்சம் எதுக்கிட்ட இருந்து, சன்லைட் கிட்ட இருந்து வெளிச்சம் நிலா கடன் வாங்கி அதை வச்சு இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அந்த மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரம் நிலா மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிலாவோட வெளிச்சம் இந்த ஆத்ம சைத்தன்யத்துக்கிட்டேருந்து அந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூலத்துக்கு விஷயத்தை கொடுக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த டயக்ராமாக போட்டிருக்கோம். அப்போ இந்த லேயர்ஸ் இருக்குது. இந்த ஆத்ம சைத்தன்யத்தை ப்ரெசன்டேஷன் தெரியலையா யாருக்காவது? அப்போ இந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்கு இல்லையா, அந்த ஆத்ம சைத்தன்யம் இந்த டைரக்டாக இந்த ஸ்தூல சரீரத்துக்கு கான்ஷியஸ்னஸை கொடுத்துட முடியுமா, இந்த ஸ்தூல சரீரத்தினால அதை டைரக்டாக வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டால், டைரக்டாக ஆத்ம சைத்தன்யத்துலேருந்து ஸ்தூல சரீரத்துக்கு அந்த கான்ஷியஸ்னஸ், அதாவது அந்த உணர்வுத்தன்மையை வாங்க முடியாது. அது ஒரு ஆர்டரில் தான் வர முடியும். எப்படி அப்படின்னு சொன்னால், ஆத்ம சைத்தன்யத்திலேருந்து காரண சரீரத்துக்கு வரணும், காரண சரீரத்துலேருந்து சூக்ஷ்ம சரீரத்துக்கு வரணும், சூக்ஷ்ம சரீரத்துலேருந்து ஸ்தூல சரீரத்துக்கு வரணும். ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, காரண சரீரம் தான் அதி சூக்ஷ்மம், சூக்ஷ்மத்திலே சட்லஸ்ட்டு, ரொம்ப ஃபைனைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபைனைட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபைன் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த வைரம் மாதிரி அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த வைரம் எவ்வளோ ஒரு வேல்யூபிளான விஷயம். அந்த வைரத்தை நான் அப்படி பார்த்தேன்னா மின்றது அழகாக. ஆனால் ஒரு சார்கோல் அந்த கறி இருக்குல்ல, அதை பார்த்தா மின்ன மாட்டேங்குது. ஏன்னா அந்த கறி அப்படியே தேய்ச்சி 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 அதை எப்படி ஒரு டைமண்ட் ஆக்குறாலோ அந்த மாதிரி
நமக்கு வந்து சிலது மட்டும்தான் ஆத்ம சைத்தன்யத்தை எடுத்துக்க முடியும், அதை ரிசீவ் பண்ண முடியும் அந்த ஆத்ம சைத்தன்யத்தை. அப்போ அந்த ஆத்ம சைத்தன்யத்தில் இருக்கக்கூடிய அந்த சேத்தன தத்துவத்தை காரண சரீரம் கடன் வாங்கி அந்த காரண சரீரம் கிட்ட இருந்து சூக்ஷ்ம சரீரம் கடன் வாங்கிறது, அது கடன் வாங்கி இந்த ஸ்தூல சரீரத்துக்கு கொடுக்கிறது. அப்போ இந்த ஸ்தூல சரீரம் உடம்பு உயிர் போயிடுத்து, ஸ்தூல சரீரம் விழுந்தெடுத்து அப்படின்னு சொன்னால் இந்த சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து கிளம்பிடுத்து அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து நம்ம டெத் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸ்தூல சரீரத்தை பார்த்துட்டோம், சூக்ஷ்ம சரீரத்தோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து சொல்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்லோகம் அதை பொறுத்து தான் என்னுடைய வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்குல்ல, இது வந்து என்னுடைய ஸ்தூலத்துக்கு இந்த இந்திரியங்கள் அந்த விஷயத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது. அப்புறம் அந்த காரண சரீரத்திலிருந்து அந்த கான்ஷியஸ்னஸை கடன் வாங்கி இந்த உலகத்தோட என்ன டீல் பண்ண வைக்கிறது. அதனால சூக்ஷ்ம சரீரம் ஒழுங்காக இருந்தால் தான் ஸ்தூல சரீரத்தை வச்சு என்னால் டீல் பண்ண முடியும். சூக்ஷ்ம சரீரத்தில் கண் இந்த இந்திரியங்கள்லாம் சரியாக ஒர்க் பண்ணலைன்னா ஸ்தூல சரீரத்தினால எனக்கு வந்து ரொம்ப பிரயோஜனம் கம்மியாக இருக்கும். அதனால் சூக்ஷ்ம சரீரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதுனால்தான் என்னால் வெளி உலகத்தை நல்லா அனுபவிக்க முடியறது. இல்லாட்டி வெறும் கண்ணு மட்டும் இருந்துட்டா போதுமா? கிடையாது இல்லையா. கண்ணை வந்து பிரகாசிக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கணும். அதோட இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. வெளி உலகத்தை மட்டும்தான் காமிச்சின்னு இருக்காது. வெளி உலகத்தை நான் பார்க்கும் போதெல்லாம் அது இன்னொரு விஷயத்த எனக்கு சொல்லிகிட்டே இருக்கு. என்னது? நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்னு நான் இருப்பதை உணர முடிகிறது. அப்போ எங்கெல்லாம் ஒரு வெளி விஷயத்தை பார்க்குறேனோ அங்கெல்லாம் நான் வந்து இருந்துட்டே இருக்கேன். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா அந்த சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு பேர் லிங்கம். அதுதான் வந்து இந்த ஸ்லோகம் வந்து சொல்லியிருக்கு இல்லையா. நம்ம வந்து ஸ்லோகத்தை வந்து படிச்சிடலாம். இப்போ 97வது ஸ்லோகம் மெயின் புக்கில், இந்த புக்கில் 29வது ஸ்லோகம். அதில் வந்து 29வது ஸ்லோகமும் சொல்லிட்டு 98ல் ஒரு லைனையும் சேர்த்து படிப்போம். அதனால் நீங்கள் வச்சுருக்கிற இந்த புக்கு, இந்த ரெகுலர் புக்கில் அப்படியே 28, 29வது ஸ்லோகத்தை படித்தா போதும். நான் வந்து மெயின் புக்கு யாராவது வச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொன்னால் 97, 98 சேர்ந்து படிக்கணும். இதம் ஷரீரம் சுணு சூக்ஷ்ம சம்யுதம், இதம் ஷரீரம் சுணு சூக்ஷ்ம சஞ்சிதம், லிங்கம் த்வக் பஞ்சீகிருத பூத சம்பவம், லிங்கம் பஞ்சீகிருத பூத சம்பவம், சவாசனம் கர்ம பலானுபாவகம், வாசனம் கர்ம பலானுபாவகம், ஸ்வாஜ்ஞான தோனாதி உபாதி ஆத்மனஹ, ஸ்வாஜ்ஞான தோனாதி உபாதி ஆத்மனஹ, ஸ்வப்னோ பவத்யஸ்ய விபக்த்யவஸ்தா, ஸ்வப்னோ பவத்யஸ்ய விபக்த்யவஸ்தா, ஸ்வமாத்ர சேஷேன விபாதியத்ர, ஸ்வமாத்ர சேஷேன விபாதியத்ர. அப்போ இந்த ஸ்லோகம் படித்தா வந்து ரொம்ப நிறைய என்னென்னமோ புரியாத வார்த்தைகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவ்வளோ அழகாக வந்து இந்த ஸ்லோகத்தோட மீனிங்கை படித்து புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அப்போ இந்த இடத்துல லிங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா. அந்த லிங்கம் பஞ்சீகிருத பூத சம்பவம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அந்த லிங்கம் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த ப்ரூஃப் தான் லிங்கம் அப்படிங்கிற வார்த்தை. இப்போ வந்து நிலா வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தெரியும்? சூரியன்கிட்ட இருந்து அது கடன் வாங்கி தான் நிலாவால் இருக்க முடியும். நிலாவுக்கு தனக்குத்தானே அதுக்கு வந்து லைட்டு கிடையாது. அப்போ நிலா வந்து சூரியன்கிட்ட இருந்து கடன் வாங்கும்போது நிலாவை என்ன சொல்லலாம்? சூரியனோட லிங்கம் அப்படின்னு நிலாவை சொல்லலாம். சூரியன் இருக்கிறதுக்கு
நிலா ப்ரூஃபு அப்படின்னு சொல்லலாம். நைட்டு வந்து நான் நிலாவை பார்க்கலைன்னா கூட, ஐ மீன் சூரியனை பார்க்கலைன்னா கூட நிலாவோட வெளிச்சம் சூரியனோட இதுதான் அப்படின்னு சொல்லும்போது நிலா வந்து அங்கே சூரியனோட லிங்கமாக செயல்படுகிறது. அந்த மாதிரி லிங் அப்படின்ற அந்த தாத்து வந்து தெரிந்து கொள்வது. லிங் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம், டு நோ அப்படின்னு அர்த்தம். அப்படி வந்து இதம் ஷரீரம் சுணு சூக்ஷ்ம சம்யுதம் லிங்கம் அப்படின்னு இருக்கு. இதம் ஷரீரம் அப்படின்னா என்ன? இந்த சூக்ஷ்ம ஷரீரம் இது வந்து லிங்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. எதோட லிங்கம்? ஆத்ம சைத்தன்யத்திற்கிட்ட இருந்து இதுக்கு கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் வருது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை வந்து, இந்த ஃப்ரேஸ் வந்து சொல்றது. அதுவும் அந்த லிங்கம் எப்படியா? லிங்கம் துவ பஞ்சீகிருத பூத சம்பவம். இந்த லிங்கம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து அபஞ்சீகிருதம். அது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அதி சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதத்திலிருந்து ரொம்ப ரொம்ப நுட்பமாக எடுத்து செய்த விஷயம். நம்ம ஸ்தூலத்துக்கு வந்து பஞ்சீகிருத பஞ்சபூத அப்படின்னு இருக்கும், சூக்ஷ்மத்துக்கு அபஞ்சீகிருத பஞ்சபூத அப்படின்னு தத்துவபோதத்துலையும் இருக்கும். இதுலேயும் வந்து அபஞ்சீகிருத பூத சம்பவம் அப்படின்னு சொன்னால் இந்த நீ புரிஞ்சிக்கக்கூடிய இந்த சூக்ஷ்ம சரீரமானது, இந்த லிங்கம் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அபஞ்சீகிருதம், நுட்பமான அதிசூக்ஷ்மமான பஞ்சபூதத்திலிருந்து வந்தது இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது தான் இந்த முதல் வரியோட இதம் ஷரீரம் சுணு சூக்ஷ்ம சம்ஹிதம் அப்படிங்கிறத சொல்லி லிங்கம் துவ பஞ்சீகிருத அப்படின்னு இருந்தாலும் அதில் வந்து அபஞ்சீகிருத்தன்ற வார்த்தை வந்து அதில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா அடுத்த வரி சவாசனம் கர்ம பலானுபாவகம் அப்படின்னு இருக்கு. சவாசனம் அப்படின்னு சொன்னால் இந்த லிங்க சரீரம் இருக்கு இல்லையா, நம்ம சொல்லக்கூடிய இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு புண்ணிய பாபங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. இப்போ வந்து அந்த புண்ணிய பாபங்கள் தான் நான் துக்கத்தையோ சுகத்தையோ அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் தான் அந்த புண்ணிய பாபங்கள் சேர்ந்து இருக்குது. அப்போ நம்ம பிராராப்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உலகம் நம்ம இப்போ பூமி வந்த உடனே நம்ம வந்து இந்த ஜென்மம் வந்த உடனே பிராராப்தத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிராராப்தம் எந்த இடத்துல இருக்குன்னா என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் தான் அந்த பிராராப்தம் இருக்குது, புண்ணிய பாபங்களாக இருக்குது. அந்த பிராராப்தத்தில் இப்போ வந்து வாசனைகளும் லிங்க சரீரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது கொஞ்சம் கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பிராராப்தம் அப்படிங்கிறது வந்து புண்ணிய பாபங்கள் இருந்தாலும் நான் செய்த அந்த கர்மாவினால் நான் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஒரு காரியம் பண்ணுறதுனால எனக்கு புண்ணியம் கிடைக்கிறது, ஒரு தப்பான காரியம் பண்ணுறேன் அதனால பாவம் கிடைக்கிறது இல்லையா. அதனால எனக்கு அந்த பாவ புண்ணியங்கள் சேர்றது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொன்றும் நடக்கிறது என்ன அப்படின்னா வாசனாவும் சேருகிறது. வாசனா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து அந்த விஷயம் மைண்டில் போய் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடும், திருப்பி அதை என்னை பண்ணுறதுக்கு தூண்டி விடும் அப்படின்னு சொல்லப்படுது வாசனா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காலையில் இருந்து காஃபி குடிக்கிறது, காஃபி குடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காஃபின்னா உடனே வாசனை யோசிக்காதீங்க, காஃபி வாசனையை விட்டுருங்க, நம்ம சொல்கிற வாசனை வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ வந்து காஃபி காலையில் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 வருஷம் நான் காஃபி குடித்தேன்னா அந்த காஃபி குடிக்கிறதுனால என் பாடியில் நடக்கக்கூடிய அந்த கெஃபைனோட மாற்றங்கள் இல்லையா, சொல்லுவாள்ல இந்த கெஃபைன் குடிச்சேன்னா உங்களுக்கு வந்து சில கெடுதல்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாள்ல, அந்த கெடுதல்கள் எல்லாம் ஒரு பக்கம் பாவ புண்ணியங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இன்னொரு பக்கத்தில் இந்த காஃபியை குடித்ததுனால எனக்கு அந்த வாசனா ரூபத்தில் அது போய் உட்காந்துரும். அதனால தான் அடுத்த நாள் காலையில் எழுந்தவொடனே காஃபி குடி
இன்றைக்கும் காஃபி குடி அப்படின்னு ஒரு இடத்துல மைண்டு சொல்கிறதே, அது ஏன் சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த வாசனா ரூபத்தில் அது இருக்கிறதுனால என்னை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது எல்லாமே அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இந்த பிராராப்தம் வந்து புண்ணிய பாபங்களாகவும் இருக்குது, வாசனாகவும் இருக்குது. அப்போ ஒரு கர்மா, நான் ஒரு ஆக்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு புண்ணிய பாபம் சேர்றதோட வாசனாவும் இருக்கும். வெரி கிரேட் எக்ஸாம்பிள் என்ன, நீங்கள்லாம் இப்போ உட்காந்து விவேக சூடாமணி கேட்டுருக்கேன் இல்லையா? எல்லா வேலையும் விட்டுட்டு விவேக சூடாமணி எனக்கு வேணும்னு கேட்டுருக்கேன். அப்போ இங்கே என்ன நடக்கிறது, உங்களுக்கு புண்ணியம் சேர்ந்துட்டே இருக்குது. கரெக்டாக புண்ணியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஒரு நிமிஷம் கேட்குறச்சியும். அப்படி புண்ணியம் சேர்ந்த போதும் அது இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு வாசனாவும் க்ரியேட் பண்ணுறது. அதனால தான் அடுத்த வாரம் கிளாஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நான் எப்படியாவது கிளாஸ் கேட்டுடணும், கிளாஸ் இருக்கா அப்படின்னு ஏன் தோன்றதுன்னா அந்த வாசனா ரூபத்தில் அதை போய் உட்காந்துடுது. அதனால தான் ஒரு தடவை தானே தப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஏதாவது தப்பு பண்ணோன்னா வாசனா ரூபத்தில் அதை திருப்பி 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 நம்மளை பண்ண வைக்கும். அதனால தான் சில விஷயத்த அட்டம்ப்டே பண்ணக்கூடாது லைஃப்பில். தப்புன்னு தெரிஞ்சிட்டுனா அட்டம்ப்டே பண்ணக்கூடாது. ஏன்னா வாசனா ரூபத்தில் அதை போய் உட்காந்துடும். அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒவ்வொரு கர்மாவுக்கும் அது இருக்குது. அப்போ கர்மத்தோட விளைவு வந்து புண்ணிய பாபம், கர்மத்தினால் ஏற்படுவது வாசனா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது எங்கே அப்படின்னு சொன்னால், இது வந்து இன்னொரு பியூட்டிஃபுல் கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ கர்ம பலன் எனக்கு இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு அனுபவத்தை தருகிறது இல்லையா? எனக்கு வந்து புண்ணிய பாபங்கள் சேர்ந்து ஃப்யூச்சரில் ஒரு அனுபவம், நான் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனாக பிறக்கணும், இல்லை இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கணும், இந்த மாதிரி சுகத்தை அனுபவிக்கணும்னு ஃப்யூச்சருக்கு எனக்கு இந்த கர்ம பலன் காரணமாக இருக்குது. அப்போ அனுபவிப்பதற்கு காரணமாக இருக்குது, போக்தாவிற்கு காரணமாக இருக்குது. அதே வாசனா தான் கர்த்தாவுக்கும் வழிவகுக்கிறது. கர்ம பலன் வந்து போக்தாவுக்கு, வாசனா வந்து கர்த்தாவுக்கு வழிவகுக்கிறது. கர்த்தான்னா என்னன்னு புரியுறதா உங்களுக்கு? ஒரு பர்சன் வந்து அந்த வாசனா மூலமாக தான் திருப்பி ஆக்ஷன் பண்ணுறான். இதை நான் பண்ணணும், காஃபி குடிக்கணும் அப்படின்னு ஏன் தோன்றது? நேற்று குடித்த காஃபி வந்து எனக்கு அந்த வாசனா ரூபத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த ஆக்ஷனை திருப்பியும் பண்ணுறேன். அந்த பண்ணுற ஆக்ஷன்னால கர்ம பலன் வந்து அது நான் போக்தாவாக அனுபவிக்கிறேன். ரொம்ப காஃபி குடிச்சு உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னு டாக்டர் சொல்வார். அப்போ அந்த இடத்துல என்னது, போக்தாவாக நான் அனுபவிக்கிறேன். ஆனால் அந்த வாசனை என்ன பண்ணும், பரவாயில்ல நான் கொஞ்சோண்டு காஃபி குடிச்சிக்கிறேனே அப்படின்னு காஃபி குடிக்க வைக்கும். அப்போ கர்த்தா போக்தா ரெண்டுத்துக்குமே இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட அந்த விஷயம் வந்து காரணமாக இருக்கிறது. இந்த கிளாரிட்டி வந்து டெஃபினெட்லி விவேக சூடாமணியில் ஃபென்டாஸ்டிக் கிளாரிட்டி. அப்போ சவாசனம், அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம் சவாசனம் அப்படின்னு சொன்னால், அந்த சூக்ஷ்ம சரீரமே ஜீவாத்மாவை கர்த்தா போக்தாவாக ஆக்குகிறது. அப்போ எதனால் நான் கர்த்தா போக்தா ஆகிறேன் அப்படின்னு சொன்னால், வாசனானால கர்த்தா ஆகிறேன். அந்த கர்மா செய்கிறதுனால வர கர்ம பலனால் நான் அனுபவிக்கக்கூடிய போக்தாவாக ஆகிறேன். அப்போ ஆக்ஷன் பண்ணுறேன், அதற்கான ரிசல்ட்டை அனுபவிக்கிறேன். ஆக்ஷன் எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு ரெண்டுமே சூக்ஷ்ம சரீரம் தான் காரணமாக இருக்குது. இந்த ஜீவாத்மாவை ஆக்ஷன் பண்ணுறதுக்கும் அதை அனுபவிப்பதற்கும் அதுதான் காரணம். அப்போ இதுக்கு பேர் வந்து உபாதி ஆத்மனக அப்படின்னு இருக்கு இல்லையா? அடுத்த வரி இல்லையா? அந்த வரியை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கணும் நம்ம. அப்போ உபாதி சவாசனம் கர்ம பலானுபாவகம் ஸ்வாஞான தோனாதி உபாதி ஆத்மனக. அப்போ உபாதி ஆத்மனக அப்படின்றது வந்து, உபாதிஹி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு ஒய் இருக்குது. ஓகே, இப்போ ஒய் வந்து இந்த எக்ஸோட விஷயம் இருக்கிறதுனால ஒய் வந்து எனக்கு வேறு விதமாக தெரிகிறது. ஒய் ஒரு விதமாக இருக்குது, இந்த எக்ஸ் நடுவில் போய் இருக்கிறதுனால நான் வந்து எக்ஸை கொண்டு நான் இந்த ஒய்யை பார்க்குற போது ஒய் வேறு விதமாக இருக்குது. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எக்ஸ்ன்னா உபாதி, ஒய்ங்கிறது உபஹிதம் அப்படின்னு அந்த வேர்ட்ஸை வந்து புரிஞ்சுட்டோன்னா, இப்போ அதுக்கு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்.
இந்த பிக்சரில் வந்து ஒரு லென்ஸை கொண்டு நான் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது 135 மில்லிமீட்டர் லென்ஸ் கொண்டு எடுத்தால் இப்படி இருக்குது. அதே 70, 50, 24, 12 லென்ஸ் கொண்டு எடுத்தேன்னா ஒரே அந்த குழந்தை வந்து பிக்சரில் எப்படி தெரியறது? வேறு விதமாக தெரியறது. முகமே வந்து மாறி போன மாதிரி தெரியறது இல்லையா? அப்போ இது எதனால் காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த எக்ஸ்ன்னு இருக்கக்கூடிய லென்ஸுனால இந்த வைன்னு இருக்கக்கூடிய இந்த குழந்தை வந்து எனக்கு வேறு விதமாக தெரியறது. ஆனால் அந்த குழந்தை ஆக்சுவலி எப்படி இருக்கு? அந்த கடைசியில் காமிச்ச மாதிரி இவ்வளோ பெரிய தலை இத்தினூண்டு உடம்பு இருக்கிற குழந்தையாவா இருக்குது? அது சாதாரண குழந்தையாக தான் இருக்குது. ஆனால் நான் பார்க்கறதுனால, நான் யூஸ் பண்ணுற எக்ஸுனால அது எனக்கு வேறு விதமாக தெரியறது. அப்போ இந்த இடத்துல உபாதி அப்படிங்கிறது எதுன்னா, லென்ஸு வந்து உபாதி, அந்த சைல்டு வந்து உபகிதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உபாதி உபகிதம் எனக்கு புரியணும். புரிஞ்சாதான் எனக்கு இந்த சூக்ஷ்ம சரீரத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிளை இவ்வளோ கிளியராக சொல்கிறோம். அப்போ இப்போ வந்து இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன? வேதாந்தத்தில் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் சொல்லுவாள். என்ன அப்படின்னா, கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும் கிறிஸ்டல். ஆனால் அந்த கிறிஸ்டல் கிட்ட நீங்கள் எந்த கலரை கொண்டு போய் வைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து அந்த கிறிஸ்டல் மேலே பட்டு அந்த கிறிஸ்டலே அந்த கலராக இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலி அந்த கிறிஸ்டலுக்கு கலரே கிடையாது. அப்போ இந்த இடத்துல அந்த கிறிஸ்டல் வந்து உபகிதம், நம்ம வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து உபாதி. இப்போ மேலே வந்து ப்ளூ கலர் கிறிஸ்டலாக இருக்குது, கீழே வந்து ரெட்டு கலர் கிறிஸ்டலாக இருக்குது. ஏன்? அந்த ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட் மேலே இருக்குது, கீழே ரெட் கலர் ஃப்ளவர் வந்து அங்கே இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த அந்த சேஞ்ச் இதனால் என்ன ஆயிடுச்சு? அந்த கிறிஸ்டலே கலர் மாறின மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கிறிஸ்டல் ஆக்சுவலி கலர் மாறலை. இதுக்கு வந்து சுரேஸ்வர் ஆச்சாரியார், அப்போ உபாதி வந்து அந்த பொருளை மாற்றவில்லை, மாறியுள்ளது போல காட்டுது, அவ்வளோதான். ஓகே, அது வந்து கிளாரிட்டி இருக்கணும். மாறிட்ட மாதிரி இருக்குது, ஆனால் ஆக்சுவலி அதை மாற்றவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அப்போ சுரேஸ்வர் ஆச்சாரியார் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஆச்சாரியார் இருக்குது. அவர் வந்து நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் வேதாந்தா டெக்ஸ்ட் வந்து அவர் எழுதியிருக்கார். அது வந்து வெரி வெரி அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட். அது நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு. அந்த நைஷ்கர்மிய சித்தியில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே தண்ணியை போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்பூனை வைக்கிறோம். நம்ம ஸ்பூனை வச்சுட்டு இந்த பக்கத்தில் அந்த கிளாஸ் இப்படி வச்சுட்டு நம்ம இந்த பக்கத்தில் இருந்து உட்காந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த கிளாஸ் அந்த ஸ்பூன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உடஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? மேலே ஒரு இடத்துல அந்த ஸ்பூன் தெரியும், கீழே இன்னொரு இடத்துல இந்த ஸ்பூன் தெரியும். அப்போ பார்க்கறதுக்கு உடஞ்சி இல்லை கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி அது தெரியும் இல்லையா? ஸ்க்ரீனில் தெரியறது இல்லையா அந்த ஸ்பூனும் அந்த கிளாஸும்? அப்போ அந்த மாதிரி இது வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த ஸ்பூனு வந்து எதுவுமே ஆகலை, அந்த தண்ணியில் அப்படி போட்டிருக்கிறதுனால அந்த ஸ்பூன் வந்து எனக்கு வேறு விதமாக தெரியுது. ஏன்னா எடுத்து பார்த்தேன்னா எனக்கு எப்படி இருக்குது? ஸ்பூன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே வச்சாதான் அந்த ஸ்பூன் வந்து மாறி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்போ தண்ணி வந்து இந்த இடத்துல உபாதி. அந்த தண்ணியை வச்சு நான் அந்த ஸ்பூனை பார்க்கறதுனால அது வேறு மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து உபாதி, அந்த ஸ்பூன் வந்து உபகிதம். ஏன்னா அதுதான் வந்து சேஞ்ச் ஆகி என் கண்ணுக்கு தெரியறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம இப்போ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்டல் எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம், தண்ணி இதை எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டோம். ஆனால் அதை வச்சு வேதாந்தம் நமக்கு என்ன புரிய வைக்க ட்ரை பண்ணுறது? எக்ஸாம்பிள்லாம் நல்லா புரியுது ஜி, ஆனால் இந்த விஷயம் வரும்போது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அந்த கனெக்ஷன் எனக்கு புரியணும். இப்போ அதை வச்சு ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இந்த மூணும் சொல்லிட்டு இருக்கோமே, அந்த மூணும் என்ன அப்படின்னா அது உபாதி. அது வந்து எப்படி இந்த தண்ணினால் அந்த ஸ்பூன் வந்து உடஞ்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியறதோ, அதே மாதிரி இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தினால எனக்கு இந்த ஆத்ம சைத்தன்யம் வந்து
வேறு விதமாக தெரியறது. எப்படி தெரியறது அப்படின்னு சொன்னால், இந்த பரமாத்மா வந்து இந்த 3 சரீரங்களின் உபாதியினால் இந்த பரிதாபமான ஜீவாத்மாவாக தெரிகிறது. இல்லையா? எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம. நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கோமே. எது கஷ்டப்படுறது? ஸ்தூல சரீரம் கஷ்டப்படுறது, சூக்ஷ்ம சரீரம் கஷ்டப்படுறது, காரண சரீரம் கஷ்டம்லாம் படாது. காரண சரீரத்துலேருந்து தான் எல்லாமே வருது. அதனால காரண சரீரத்துக்கு ஒரு நாளும் கஷ்டம் கிடையாது. ஆனால் அது என்ன காரண சரீரம், என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அப்போ சூக்ஷ்ம சரீரம் வந்து இந்த மாதிரி அந்த உபாதியாக இருக்கிறதுனால அந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ஜீவாத்மாவாக எனக்கு தெரிகிறது. அப்போ இந்த இடத்துல அந்த ஸ்பூன் வந்து என்னது, அந்த நமக்கு புரியறதுக்காக சொல்கிறோம். அந்த ஸ்பூன் வந்து பரமாத்மா அப்படின்னு சொன்னால், இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த தண்ணியினால் அந்த பரமாத்மா வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அந்த உடஞ்சி போன ஸ்பூன் மாதிரி இந்த பரிதாபமான ஜீவாத்மாவாக தெரிகிறது. அப்போ ஆக்சுவலி ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், நம்ம சொன்னோம் இல்லையா, கர்த்தா போக்தாவாக ஆகிறதுன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து சூக்ஷ்ம சரீரம்தான் கர்த்தா போக்தா. ஆனால் நமக்கு எப்படி இருக்கு, ஆத்மா வந்து கர்த்தா போக்தாவாக தெரிகிறது. ஆக்சுவலி ஆத்மா வந்து அகர்த்தா அபோக்தா. அதுக்கு வந்து எந்த ஆக்ஷனும் கிடையாது, எதையும் அனுபவிப்பது இல்லை. ஆனால் இந்த சூக்ஷ்ம சரீரத்தினால எப்படி இந்த ஸ்பூன் வந்து தண்ணியினால் இப்படி உடஞ்ச மாதிரி தெரியறதோ, அந்த மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரத்தினால இந்த ஆத்மா வந்து கர்த்தா போக்தாவாக தெரிகிறது. அதனால் நான் கஷ்டப்படுறேன், நான் இந்த ஆக்ஷனை செஞ்சு நான் இந்த பாவத்தை அனுபவிக்கிறேன், நான் இன்னைக்கு ஒரு நாள் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால இன்றைக்கும் எனக்கு அது சாப்பிடணும் போல் இருக்குது. அப்போ மேலே மேலே நமக்கு வந்து பாவத்தை செய்ய தூண்டுகிறது. ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பாவம்னு சொல்லலை, அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய தூண்டுகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அப்போ சூக்ஷ்ம சரீரத்தினால் எனக்கு நடக்கும் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அகர்த்தாவான ஆத்மா வந்து கர்த்தாவாக தெரிகிறது. எப்படி இந்த உடஞ்ச ஸ்பூன் மாதிரி தெரியறதோ, இந்த ஆத்ம சைத்தன்யம் வந்து ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. ஓகே, ஆனால் பண்ணுறதெல்லாம் சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும். ஆனால் எப்படி இருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த துக்கத்தை எடுத்துட்டு என் மேலே எடுத்து போட்டுக்கிறேன், கர்த்தாவாக தெரிகிறது. அபோக்தாகவான ஆத்மா வந்து அனுபவிப்பவனாக போக்தாவாக தெரிகிறது. அபோக்தான்னு சொன்னால் நமக்கு கிளாரிட்டி இருக்குமோ இல்லையோன்னு சொல்லிட்டு அனுபவிப்பவனாக தெரிகிறது அப்படின்னு எழுதியிருக்கும். அப்புறம் அழிவே அற்ற ஆத்மா, ஆனால் எப்படி இருக்கு, அழிவுக்கு உட்படுவதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. ஆத்ம சைத்தன்யம் வந்து என்றைக்குமே அழிவே கிடையாது. ஆனால் இந்த சூக்ஷ்ம சரீரம் அதில் வந்து இருக்கிறதுனால, உபாதியாக இருக்கிறதுனால அந்த நான் அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நான் ஒரு நாள் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அழிவுக்கு உட்பட்டதான் எனக்கு ஏன் தோன்றுறது அப்படின்னா, அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து இந்த மாதிரி டிஸ்டார்ட்டடாக எனக்கு காமிக்கிறது அந்த உண்மையான விஷயத்தை. அதனால் அப்போ லிமிட்லெஸ் ஆத்மா வந்து லிமிட்டடாக காமிக்கிறது, எனக்கு தெரியறது. அப்போ இதெல்லாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், இந்த சூக்ஷ்ம சரீரத்தினால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் ஏன் மேலே எடுத்து போட்டுட்டேன். இப்போ காரணம் வந்து இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து, சூக்ஷ்ம சரீரத்தை தப்பு சொல்லக்கூடாது, சூக்ஷ்ம சரீரம் வந்து உபாதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது உபாதி தான் அப்படின்னு நான் தெரியாத வரைக்கும் நான் ஜீவாத்மா அந்த லிமிட்டடாக சொன்னோம் இல்லையா 4 பிரச்சனை, அதை வந்து என் மேலே போட்டுண்டு நான் துக்கப்பட்டுட்டே இருப்பேன். அப்போ அந்த உபாதிங்கிறது தெரிய வேண்டும். அப்போ இதுதான் வந்து ஸ்வ அஜ்ஞானத்தோ ரூப அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறது இல்லையா. ஸ்வாஜ்ஞான தோனாதி அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்வ அஜ்ஞான அப்படின்னா எதனால், நான் இது உபாதின்னு தெரியாத அஜ்ஞானத்தினால் இது நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அஜ்ஞானத்தினால்தான் இந்த ப்ராப்ளமே. இப்போ வந்து அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் இதை சொல்லுவாள். இப்போ வந்து இந்த ஸ்பூன் வந்து இப்படி உடஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதுல்ல, இது எப்படி சால்வ் பண்ணுறது இல்லையா. இந்த டம்ளரில் போட்டிருக்கேன், அந்த ஸ்பூன் வந்து உடஞ்ச மாதிரி தெரியறது.
உடனே இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, அந்த ஸ்பூனை வந்து அந்த டம்ளர்லேருந்து எடுத்துருங்கோ. எடுத்துட்டா உங்களுக்கு வந்து அது உடஞ்ச மாதிரி தெரியாது இனிமே அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்ட் ஆன்சரா அப்படின்னு கேட்டால் அது கரெக்ட் ஆன்சர் கிடையாது. அதை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. இதை சரி செய்ய என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஆக்சுவலி சரி பண்ணவே வேண்டாம். ஸ்பூனை எடுக்காமலே தண்ணீர்னால தான் அந்த ஸ்பூன் அப்படி தெரியறது அப்படிங்கிற அந்த ஞானம் எனக்கு வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலே ஸ்பூன் உடஞ்சிடுத்தோன்னு நான் கவலைப்பட வேண்டாம், தண்ணினால் அப்படி தெரியுது. அந்த மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரத்தினால, இந்த உபாதியாக சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதுனால இந்த கஷ்டம்லாம் நான் படுற மாதிரி இருக்குது. ஆனால் சூக்ஷ்ம சரீரம் ஜஸ்ட் உபாதி, அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஞானிக்கு இந்த கிளாரிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். நன்னா தெரியும் இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து உபாதி, அது வந்து இப்படி எனக்கு காமிக்கிறது, நான் துக்கப்படுற மாதிரி. ஆனால் நான் எப்படிப்பட்டவன், நான் அழிவற்றவன், நான் லிமிட்லெஸ், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஞானிக்கு கிளியராக புரியும். ஆனால் டிரான்சாக்ஷன்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுவா, டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இதே மாதிரி சாதாரணமாக வந்து டீல் பண்ணிட்டு இருப்பா இல்லையா. அந்த உபாதியை வச்சு தான் டிரான்சாக்ட் பண்ணியாகணும். சூக்ஷ்ம சரீரமே வேணான்னு நான் சொல்ல முடியுமா? சூக்ஷ்ம சரீரமே வேணான்னு சொன்னால் இந்த உலகத்தையும் என்னால் பார்க்க முடியாது, நான் இருக்கேங்கிறதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் சூக்ஷ்ம சரீரம் வேணும், ஆனால் அது நான் இல்லை, அது இருக்கிறதுனால தான் இதெல்லாம் டிஸ்டார்ட் ஆகி தெரியறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த உபாதி எப்படிப்பட்டது? ஓகே, அந்த உபாதி வந்து ஓகே ஜி, நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு நல்லா புரிஞ்சிடுது, இந்த சூக்ஷ்ம சரீரம் என்னை விட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளமே கிடையாது இல்லையா. அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன மாதிரி சூக்ஷ்ம சரீரம் போயிடுச்சுன்னா வெளி உலகத்தையும் பார்க்க முடியாது, நாங்கிறதையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அந்த உபாதி ப்ளஸ் அந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படிப்பட்டது, இந்த டெத்து முடிஞ்சிடுச்சுன்னா சூக்ஷ்ம சரீரம் போயிடும் அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து அனாதி, எப்போ ஆரம்பிச்சதுன்னே சொல்ல முடியாது. நம்ம கேள்வி கேட்போம்ல, இந்த புண்ணிய பாபம் நான் இப்போ பண்ண இந்த தப்புக்கெல்லாம் காரணம் வந்து போன ஜென்மம், அந்த போன ஜென்மத்துக்கு காரணம் அந்த போன ஜென்மம். அப்படியே வந்து ஒரு ஸ்டேஜில் எங்கேயாவது பாவ புண்ணியம் ஒன்று இருந்திருந்தா தானே ஜென்மம் கிடச்சிருக்கும். அப்போ பகவான் வந்து எப்படி அந்த பாவ புண்ணியத்தை பிரித்து கொடுத்தார் அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். அந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது, அனாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சூக்ஷ்ம சரீரம் வந்து இருந்துட்டே இருக்குது. சரி, பிரளயம் வந்தால் சூக்ஷ்ம சரீரம் போயிடும்னு சொல்லியிருக்கேளே, அதனால போயிடும் அப்படின்னு சொன்னால், பிரளயம் வந்தாலும் இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த பாவ புண்ணியம் எல்லாம் இல்லாமல் போனாலும் அது காரண சரீரத்தில் போய் ஒடுங்கி போயிடும். பொட்டென்ஷியல் ஃபார்மில், பொட்டென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் அவ்வியக்தமாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத நிலையில் அது போய் ஒடுங்கி போயிடுமே ஒழிய அழிவதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அழிவே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுதான் வந்து சூக்ஷ்ம சரீரத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது என்ன சொல்கிறது, அடுத்த ஸ்லோகம் 30வது ஸ்லோகம் 100வது ஸ்லோகம் மெயினில். சர்வவ்யாப்ருதிகரணம் லிங்கம் சர்வவ்யாப்ருதிகரணம் லிங்கம் இதம் இதம் ஸ்யாத் சிதாத்மன பும்சஹ இதம் ஸ்யாத் சிதாத்மன பும்சஹ வாஸ்யாதிகமிவ தக்ஷ்ணஹ தேனைவாத்மா வாஸ்யாதிகமிவ தக்ஷ்ணஸ்தே தேனைவகாத்மா பவதி அசங்கோயம் பவதி அசங்கோயம். இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, சர்வ வியாபிருதிகரணம் அப்படின்னு இருக்கு இல்லையா. சர்வ வியாபிருதிகரணம் அப்படின்னு சொன்னால் இந்த லிங்கம், இதம் லிங்கம் அப்படின்னு இருக்கா, லிங்கம் இதம் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ இதம் லிங்கம், அதாவது லிங்கம் அப்படின்னு சொன்னால் சூக்ஷ்ம சரீரம் புரிஞ்சுக்கணும். நம்ம அங்கே சொன்னோம் இல்லையா, லிங்கம் அப்படின்னு சொன்னால் த கான்ஷியஸ்னஸ்ஸை எது இருக்குன்றதை எனக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோ அதை வந்து நம்ம லிங்கம் அப்படிங்கிறோம். எனக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்குன்றத சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதுனால தான் எனக்கு புரியுது இல்லையா. அதனால் இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா வியாபிருதி அப்படின்னு இருக்கு இல்லையா.
அப்படின்னா வியாபாரம், அதாவது அனைத்து பரிவர்த்தனைக்கும் காரணமாக இருக்கிறது. டிரான்சாக்ஷன், வியாபாரம்னா என்ன நடக்கிறது? நான் வந்து ஒரு பணத்தை கொடுக்குறேன், அந்த பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா என்ன நடக்கிறது? ரெண்டு பேருக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறது இல்லையா? அந்த மாதிரி என்னுடைய அனைத்து டிரான்சாக்ஷனுக்கும், இந்த உலகத்தோட நான் பண்ணுற அனைத்து டிரான்சாக்ஷனுக்கும் எது காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சூக்ஷ்ம சரீரம் காரணமாக இருக்குது. அது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சரீரம், சூக்ஷ்ம சரீரத்தை வந்து இந்த ட்ரெஸ்ஸு நம்ம காமிச்சிருக்கோம் இல்லையா அந்த வீடியோ, அந்த ஃபோட்டோவில் ஒருத்தர் வந்து இந்த டூல்ஸ் மேன்லாம் இருப்பாள். அவள் வந்து டூல் பாக்ஸ் எடுத்துன்னு போகிறது ஒன்று, இன்னொன்று என்ன பண்ணுவான்னா ஒரு ட்ரெஸ்ஸே போட்டுருப்பாள், டூல் கோட் மாதிரி ஒன்று போட்டுருப்பாள். அதில் வந்து இந்த இடத்துல அதை தான் அழகாக சொருகி வச்சுருப்பாள். இங்கேருந்து எடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுப்பாள், இங்கேருந்து ஆணி எடுப்பாள், இதை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாள். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு அவள் பாட்டுக்கு வேலைக்கு போவாள் இல்லையா? அப்போ அந்த கோட்டே அவளுக்கு போதும் இல்லையா? அந்த மாதிரி இந்த உடம்புல வந்து ஞானேந்திரியாணி, கர்மேந்திரியாணி, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் வச்சுட்டு நான் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், இந்த உலகத்தோட நான் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னது அப்படின்னா, அப்போ அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், தூங்கி எழுந்துக்கிறேன் இல்லையா? தூங்கி எழுந்த உடனே என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஃபுல் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாம் வந்து அந்தந்த இடத்துல எப்படி டூல் பாக்ஸ் மாதிரி அந்தந்த இடத்துல அந்த பர்சனுக்கு வந்து தெரியறதோ அந்த மாதிரி எனக்கும் அந்தந்த டூல் பாக்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். அதை கண்ணை வச்சு பார்ப்பேன். சர்வ வியாபிருதி கரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து பார்ப்பேன். யார் இதை பார்க்குறா? யாரோ பார்க்குறான்னு சொல்கிறல்ல, யாரோ யூஸ் பண்ணுறாள்ல இல்லையா? இந்த கரணம்னா என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எப்படி இவா வந்து இந்த ஒரு கரணத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுறாளோ அந்த மாதிரி நானும் வந்து கரணத்தை எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது யார் உபயோகப்படுத்துகிறா அப்படின்னு சொன்னால் யா சிதாத்மனஹ பும்சஹ அப்படின்னு வருது. சிதாத்மா அப்படின்னா இந்த ஜீவாத்மா, இந்த சித் ஸ்வரூபமோட இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா, அதுதான் வந்து சிதாத்மா அப்படின்னு இருக்கு. பும்சாம் அப்படின்னு சொன்னால் மனிதன் அப்படின்னு எடுத்துக்கலாம், லிவிங் பீயிங். அப்போ இந்த லிவிங் பீயிங் என்ன பண்ணுறான்னா இதெல்லாம் எடுத்து இந்த கரணங்கள்லாம் எடுத்துட்டு, இந்த கரணம் அப்படின்றதுல அந்த முதல் வார்த்தையில் அந்த கரணத்தை வச்சுட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறான். டிரான்சாக்ஷன் பண்ணி இந்த ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த மனிதன் வந்து லிவிங் பீயிங் வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய கரணங்களை வச்சு தூங்கி எழுந்த உடனே கரணம் எல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ரெடியானவன்னா அவன் யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணிட்டு வஸ்யாத் மிகவிவ தக்ஷ்ணஹ அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த வார்த்தை இல்லையா? அப்படின்னா என்ன அப்படின்னா வாஸ்யாத் மிகவிவ தக்ஷ்ணஹ அப்படின்னு இருக்கு. தக்ஷ்ணஹ அப்படின்னு சொன்னால் கார்பெண்டர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த கார்பெண்டர் வந்து, கார்பெண்டர்னு சொன்னாலே அவகிட்ட என்ன இருக்கும்? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் தான் அவன் கார்பெண்டர். அதை வச்சு அவன் வந்து தன்னுடைய வேலையை பண்ணி இந்த டேபிளோ ஒரு சேரையோ பண்ணுவான் இல்லையா? அந்த மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த இந்திரியங்களெல்லாம் கொண்டு கர்த்தா போக்தாவாக ஆகிறது. அப்போ எப்படி வந்து கார்பெண்டர் இஸ் அ கார்பெண்டர் ஒன்லி வித் ஹிஸ் டூல்ஸ் இல்லையா? கார்பெண்டர் கிட்ட டூல்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் கார்பெண்டர் ஒர்க்கை பண்ண முடியாது. ஹீ இஸ் நோ மோர் அ கார்பெண்டர் இல்லையா? இஸ் ஜஸ்ட் அன் அதர் பர்சன். அவன் கார்பெண்டராக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட அந்த டூல்ஸ் இருந்தால் தான் கார்பெண்டராக ஆக முடியும். அந்த மாதிரி இந்த ஆத்மா வந்து கர்த்தா போக்தாவாக மாறுறதுக்கு இந்த சூக்ஷ்ம சரீரம் தேவைப்படுறது. அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உணர்வுத்தன்மை இதெல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தா போக்தாவாக மாறுறதுக்கு இந்த சூக்ஷ்ம சரீரம் தேவை. சூக்ஷ்ம சரீரம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஆத்மா எப்படி? அசங்கக, ஒரு ப்ராப்ளமும் எது மேலேயும் பற்றுதலும் இருக்காது, கர்த்தா போக்தாவாக
இருக்காது. அதுதான் வந்து அசங்கக. எப்படி ஒரு கார்பெண்டர் வந்து தன்னோட அந்த டூல்ஸ் எல்லாம் இல்லைன்னா அவன் கார்பெண்டரே இல்லையோ, அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு வந்து சூக்ஷ்ம சரீரமே இல்லை அப்படின்னு சொன்னா அது அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிறது புரியணும். தேனைவ ஆத்மா பகவத்ய இங்க இருக்கு தேனைவ ஆத்மா பவதி அசங்கோயம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப தேனைவ ஆத்மா அசங்கக பவதி. இந்த ஆத்மாவானது இந்த சூக்ஷ்ம சரீரம் இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து அசங்கமாக இருக்கும். அப்ப இந்த கர்த்தா போக்தாங்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு கிறிஸ்டலுக்கு எப்படி கலர் கொடுக்கறதோ அந்த மாதிரி, அதனால நமக்கு கிறிஸ்டலே வந்து அந்த கலரா ஆன மாதிரி நமக்கு தெரியறது. அந்த மாதிரி இந்த கர்த்தா போக்தாங்கிறது இந்த ஆத்ம சைத்தன்யக்கு கொடுக்கப்பட்ட கலர். ஆனா இந்த ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது? அசங்கக. இந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் வந்து ஆஸ் இட் இஸ் அசங்கக. அதுக்கு அதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்பட்டிக லிங்கம் வச்சுருக்கோம் இல்லையா? இந்த கர்த்தா போக்தா கர்த்தா போக்தாலாம் புரியறதுக்கு தான் நம்மளோட இதில் வந்து ஸ்பட்டிக லிங்கமே இருக்குது. அந்த கிறிஸ்டல் பிரின்சிபல் சொன்னோம் இல்லையா, அது புரியறதுக்காக. இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்பட்டிக மாலெல்லாம் போட்டுக்கிறாள்ல, அதெல்லாம் அதோட உள்ள அர்த்தம் என்ன இருக்குன்னா அகர்த்தா அபோக்தா தான் ஆத்ம சைத்தன்யம். அது அந்த கலரில் படுறதுனால அது கர்த்தா போக்தாவாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகம் குடிக்கக்கூடியது. அடுத்தது வந்து 108வது ஸ்லோகத்துக்கு போயிடுறான். 100லேருந்து 108க்கு அப்படியே வந்து மாறிடுறார். அப்போ நமக்கு வந்து 31வது ஸ்லோகம். அப்போ இதில் என்ன தெரியறதுன்னா நடுவில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக விவேக சூடாமணியில் ஃபென்டாஸ்டிக் ஸ்லோகாஸ்லாம் இருக்குது. நமக்கு லைஃப்பில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா எல்லா ஸ்லோகாவும் படிக்கிறதுக்கு நம்ம வந்து நமக்கு பகவான் வந்து டைமும் கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும், ஸ்ரத்தா கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ஸ்லோகமே அவ்வளோ பொக்கிஷமாக இருக்குது விவேக சூடாமணியில். அப்போ அந்த மாதிரி இந்த 31வது ஸ்லோகத்தில் வந்து 108வது ஸ்லோகம். நான் இந்த போர்ஷனை முடிச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து கிளாஸை வந்து முடிப்பேன். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. அப்போ அவ்யக்தஹ நாம்னி பரமேஷ சக்திஹ, அவ்யக்த நாம்னி பரமேஷ சக்திஹ, அநாத்ய வித்யா திரிகுணாத்மிகா பரா, அநாத்ய வித்யா திரிகுணாத்மிகா பரா, கார்யானுமேயா சுதியைவ மாயா, கார்யானுமேயா சுதியைவ மாயா, யயா ஜகத் சர்வமிதம் பிரசூயதே, யயா ஜகத் சர்வமிதம் பிரசூயதே. அப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா காரண சரீரத்தை பற்றி சொல்கிறது. இந்த காரண சரீரம் எப்படிப்பட்டது? இப்போ சூக்ஷ்ம சரீரம் வந்து முடிஞ்சிடுது. நம்ம சொன்னோம் இல்லையா, 28, 29, 30 வரைக்கும் தான் சூக்ஷ்ம சரீரம். அப்போ அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து எப்படி லிங்கமாக இருக்குது, எப்படி அதுவே கர்த்தா போக்தாவாக ஆகிறது. ஆனால் ஆக்சுவலி அந்த கர்த்தா போக்தாவாக இருந்து அந்த ஆத்ம சைத்தன்யத்துக்கு கலர் கொடுத்து அதுவே வந்து கர்த்தா போக்தா அப்படிங்கிறத வந்து எப்படி அது பண்ணுறது. அப்போ அது உபாதின்னு புரிஞ்சுண்டா சூக்ஷ்ம சரீரத்தை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதோட அந்த ஸ்லோகம் முடிஞ்சு 31வது ஸ்லோகத்திலிருந்து காரண சரீரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ காரண சரீரம்ங்கிறது வந்து அதி சூக்ஷ்மம், ரொம்ப ரொம்ப. இப்போ சூக்ஷ்ம சரீரமாவது கொஞ்சம் சொல்லி புரிய வைக்க முடியும். காரண சரீரத்தை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து அதி சூக்ஷ்மம், நுட்பமானது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் வேதாந்தம் படித்தவாளே காரண சரீரம் தாஞ்சி எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிஜமாகவே காரண சரீரம் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கடினம். அதில் வந்து இங்கே வந்து விவேக சூடாமணியில் ஃபேண்டாஸ்டிக்காக சங்கராச்சாரியர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அது நம்ம சுவாமிஜியும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அப்போ இந்த ஸ்தூலம் வந்து எப்போ நம்ம துறக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இறப்பில் வந்து ஸ்தூலத்தை விட்டுடுறோம். இந்த தேகம் வந்து நமக்கு ஸ்தூல சரீரம் வந்து இறந்து போயிட்டோம்னா இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுருவோம் இல்லையா. அப்புறம் சூக்ஷ்ம சரீரத்தை எப்போ விடுவோம் அப்படின்னு சொன்னால் பிரளயம் நேரத்தில் இந்த சூக்ஷ்ம சரீரமும் போனாலும் நம்ம அந்த போன கிளாஸில் பார்த்த மாதிரி அது வந்து அவ்யக்த ஃபார்மில் அந்த பொட்டென்ஷியல் ஃபார்மில் உள்ளே போய் உட்காந்துட்டுருக்கும். பட் ஆஸ் இட் இஸ் சூக்ஷ்ம சரீரத்தை அப்போ திறந்துடுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் காரண சரீரத்தை எப்போ திறக்கிறோம் அப்படிங்கிறது வந்து
நம்ம இதுக்கப்புறம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். பட் நமக்கே நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியும். காரண சரீரத்தை எப்போ திறப்போம் அப்படின்னு சொன்னால் ஞானம் வந்தால் மட்டும்தான் காரண சரீரத்தை திறக்க முடியும். இல்லாட்டி காரண சரீரத்தை ஒரு நாளும் இப்போ பிரளயத்திலையா சூக்ஷ்ம சரீரத்தை விட்டுடுறோம்ல, ஆனால் காரண சரீரம் பிரளயத்தில் கூட அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன ஃபார்மில் இருக்குன்றது தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த காரண சரீரம்ங்கிறது எதுக்காக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நம்ம இப்போ 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஸ்தூல சரீரம் சொல்கிறச்சே நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம் இல்லாமல் இந்த உலகம் வர சான்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவுட் ஆஃப் நத்திங் இந்த உலகம் வந்திருக்க முடியாது. அப்போ எந்த ஒரு பொருளும் ஒருபோதும் ஒன்றும் இல்லாததிலிருந்து வெளியே வரவே முடியாது. இது ஒன்றுமே இல்லை ஜி, அங்கேருந்து இவ்வளோ பெரிய விஷயம் வந்தது ஜி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும், அதுதான் இவ்வளோ பெருசாக ஆயிருக்க முடியும். அப்போ அது அசத்காரிய வாதக அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது, அந்த ஆர்கியூமெண்ட் இருக்குது. அந்த அசத்காரிய வாதத்தை வேதாந்தம் ஒத்துக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வேதாந்தம் பொறுத்த வரைக்கும் ஒரு சத்து இருக்குது, அங்கேருந்து தான் இது எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு பொருள் இருந்திருக்கு, பானை இவ்வளோ பானை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு களிமண் இருந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை இல்லையா. அந்த மாதிரி சயின்ஸும் ஆக்சுவலி அதை ஒத்துக்கிறது. சயின்ஸும் அசத்காரியவாதக சொல்லலை. சயின்ஸ் என்ன சொல்கிறதுனா, பிக் பேங் தியரி மூலமாக இந்த உலகம் வந்தது அப்படின்னு சொல்கிறது. அப்போ பிக் பேங்குக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் ஆஃப் சிங்குலாரிட்டி இருந்தது அப்படின்னு சயின்ஸ் சொல்கிறது. ஸ்டேட் ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டேட் ஆஃப் சிங்குலாரிட்டின்னு அது சொல்கிறது. என்ன இப்போ நம்ம அத்வைத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கூட இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஒரு ஸ்டேட் ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து வந்ததுன்னே எனக்கு தெரியல, ஒரு பிளாக் ஹோல்லேருந்து இந்த பிக் பேங் இந்த உலகம் வந்தது அப்படின்னு சயின்ஸ் இதை சொல்லின்னு இருக்கா. அப்போ நமக்கு நன்னா தெரியும், நமக்கு வேதாந்தத்துலேயும் தெரியும், நம்ம லௌகீகமாக பார்த்தோன்னாலும் தெரியும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய மரம் என் கண்ணு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு விதை இருந்தது அப்படின்னு தெரியும். இவ்வளோ பெரிய மரத்தை காமிக்கிறேள், இதோட விதையை காமிங்கோ அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன சொல்ல முடியும்? கல்லு குண்டு மாதிரி இவ்வளோ பெரிய மரம் இருக்குல்ல, அப்போ விதை இருந்தால் தான் மரம் வந்திருக்க முடியும். அதனால் விதை இருக்குது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும். அந்த மாதிரி அதுக்கு எதாவது ப்ரூஃப் வேணுமா அப்படின்னா ப்ரூஃபே தேவையில்லை, இருக்கிறது நன்னா தெரியறது. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவ்யக்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னால் பார்க்க முடியல, இந்த மரம் வியக்தம், அந்த சீடு அவ்யக்தம். அப்போ மரத்தை பார்க்கும்போது சீடு இருந்துதா, அத்துணூண்டு சீடு இருந்துதா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தால் கூட அறிகுறி தோன்றாதது போல அறிகுறியே இல்லை, சீடு இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை, இவ்வளோ பெரிய மரம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அது அவ்யக்தமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியறது. அப்போ இந்த அவ்யக்தமும் இருக்குது. நம்ம வேதாந்தம் என்ன சொல்கிறது? ப்ளஸ் ஆத்ம சைத்தன்யமும் இருக்குது. அப்போ அவ்யக்தமாக ஒரு விஷயமும் இருந்திருக்கு, அதிலிருந்து தான் எல்லாமே வந்திருக்கு, ப்ளஸ் ஆத்ம சைத்தன்யமும் இருக்குது, ஆத்மாவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வேதாந்தத்தில் சொல்கிறோம். அப்போ அந்த அவ்யக்தம் மைக்ரோ மேக்ரோ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அவ்யக்தத்தில் அப்போ ஒன்றுலேருந்து தான் இது எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த அவ்யக்தத்துக்குள்ள இந்த மேக்ரோ யூனிவர்ஸ்னால் என்னது? நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல இந்த யூனிவர்ஸ், அந்த என் கண்ணு முன்னாடி அது ஒரு அசையா உலகமாக எனக்கு தெரியறது இல்லையா. அதாவது அசத், அதுக்கு இப்போ நான் இந்த செவத்தை இடித்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உணர்வுத்தன்மை இல்லை அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்போ அது அசையா உலகமாக இருக்குது. அப்போ மேக்ரோ யூனிவர்ஸாகவும் இருக்குது. அப்புறம் மைக்ரோ யூனிவர்ஸ் அப்படின்றது எங்கே சொல்கிறது? என்கிட்ட லிவிங் பீயிங்காக
இருக்கு. அப்போ ஒரே ஒரு சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவ்யக்தத்துல இருந்து மைக்ரோ மேக்ரோ யூனிவர்ஸ் ரெண்டுமே அதுக்குள்ளே தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃபார் காரண சரீரம், அதனால் கூர்ந்து கவனிங்க. ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் ப்ளஸ் ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சம் ரெண்டுமே இந்த அவ்யக்தத்தில் இருக்குது. அந்த முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, மைக்ரோ மேக்ரோ யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னது தான் இங்கே என்ன சொல்கிறோன்னா, அந்த அவ்யக்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரமும் இருந்திருக்கு, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சமும் இருந்திருக்கு. ரெண்டுமே அதில் தான் அவ்யக்தத்தில் தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு சீடு ஃபார்மில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு இந்த ஸ்தூல உலகம், சூக்ஷ்ம சரீரத்துக்கு சூக்ஷ்ம உலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்தூல சரீரம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தானே இவ்வளோ பெரிய ஸ்தூல உலகம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. இவ்வளோ பெரிய லேண்டு, தண்ணி இதெல்லாம் இருக்குது, ஸ்தூல உலகமாக இருக்குது. சூக்ஷ்ம சரீரம், என்னோட சூக்ஷ்ம சரீரத்துக்கு சூக்ஷ்ம உலகம் இருக்குது. சூக்ஷ்ம உலகம்னா என்ன அப்படின்னு சொன்னால், எமோஷனலாக நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ணுறேன்ல நான் இல்லையா. இப்போ வந்து என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் என்னது, எமோஷ்னல். அப்போ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு நான் சொல்லும் போது இன்னொரு பர்சனுக்கு இல்லை நான் இந்த விஷயத்த நன்னா தான் புரிஞ்சுட்டு இருக்கேன், இது நீ சொல்கிறது தான் தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறான்னா, அப்போ நம்ம எங்கே பேசின்னு இருக்கோம், அங்கே சூக்ஷ்ம விஷயத்தில் நம்ம வந்து பேசின்னு இருக்கோம். அப்போ அது ஒரு சூக்ஷ்ம உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஸ்தூல சரீரத்துக்கு ஸ்தூல உலகம், சூக்ஷ்ம சரீரத்துக்கு சூக்ஷ்ம உலகம், இது நாலுமே இந்த சரீரத்தை வந்து மைக்ரோன்னு சொல்கிறோம், பிரபஞ்சத்தை மேக்ரோன்னு சொல்கிறோம். பிரபஞ்சம்னா உலகம். அப்போ காரண சரீரம் அதிலிருந்து ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் வந்திருக்கு. திருப்பியும் அதையும் எம்பசைஸ் பண்ணுறேன், காரண சரீரத்திலேருந்து ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் வந்திருக்கு, காரண பிரபஞ்சத்திலேருந்து ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் வந்திருக்கு. அப்போ இந்த காரண சரீரமும் காரண பிரபஞ்சமும் சேர்ந்து அவ்யக்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. வேதாந்தா வந்து இதை 2 வார்த்தைகள் விவரிக்கிறது. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த காரண சரீரம் காரண பிரபஞ்சம் அப்படின்னு கீழே வந்து போட்டிருக்கு இல்லையா, அது ரெண்டையும் சேர்த்து தான் அவ்யக்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை வந்து வேதாந்தம் நமக்கு புரியறதுக்காக 2 வார்த்தைகளில் விவரிக்கிறது. எப்படி விவரிக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த காரண சரீரம் வந்து அவித்யா அப்படின்ற பேரை கொண்டு சொல்கிறது, காரண பிரபஞ்சத்தை மாயா அப்படின்னு பேரை கொண்டு சொல்கிறது. அப்போ சரீர அடிப்படையில் அவித்யா, பிரபஞ்சத்தில் அதை மாயா அப்படின்னு. ஏன்னா மைக்ரோக்கு வந்து அவித்யா, மேக்ரோக்கு மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து அவ்யக்தம், அதாவது ஒரு சீடு ரூபத்தில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிற விதமாக, அவ்யக்தம்னா என் கண்ணுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறது தான் அவ்யக்தம், ஆனால் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அவ்யக்தம். அப்படி இந்த அவ்யக்தமாக இருக்கிறது வந்து வியக்தமாக சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம்தான் அவித்யா மாயா அப்படின்னு என்னால் வேறுபாடு பிரிக்க முடியும். அது அவ்யக்தமாக இருக்கிற வரைக்கும் என்னால் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதுக்கு வந்து சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு பியூட்டிஃபுல் கதை ஒன்று இருக்குது. இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு. சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு பியூட்டிஃபுல் சைட் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அந்த இவர் வந்து குரு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த சிஷ்யன்கிட்ட போய் ஒரு சின்ன ஆலமரத்தோட விதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். ஒரு விதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அந்த சிஷ்யனும் போய் அந்த விதையை எடுத்துன்னு வரான். ஆக்சுவலி அந்த சிஷ்யன் வந்து ஃப்ரூட்டை எடுத்துன்னு வரான். கரெக்ட், சிஷ்யன் வந்து ஃப்ரூட்டை எடுத்துன்னு வரான். ஒரு பழத்தை எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்கிறார். பழத்தை எடுத்துன்னு வரான். பழத்தை பிரி அப்படின்னு சொல்கிறார். 2ஆக பிரித்தோன்னே அதில் என்ன இருக்கும், கொட்டை இருக்கும் இல்லையா. அந்த கொட்டையை பார்த்த உடனே இந்த கொட்டையை 2ஆக உட அப்படின்னு சொல்கிறார். அந்த கொட்டையை 2ஆக உடைச்ச உடனே பார்த்தா அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்குள்ளே உனக்கு என்ன தெரியறது அப்படின்னா, இதுக்குள்ளே எனக்கு ஒன்றுமே தெரியலையே, இத்தினூண்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறோம். அந்த இத்தினூண்டு இருக்கக்கூடிய அந்த கொட்டையில் இதுக்கப்புறம் வரக்கூடிய மிகப்பெரிய மரம், ஆலமரம், ஆலம் விழுது, அதோட அடி வேறு,
அதில் இருக்கக்கூடிய இலைகள் பழங்கள் எல்லாமே இருக்குது, பூக்கள் பழங்கள் எல்லாமே அந்த இத்தினூண்டு அந்த விதைக்குள்ள இருக்கு. அப்போ பெரிய மரம் வந்து விழுதோட இந்த விதைக்குள் இருக்கு. இது பிரத்யட்சமாக என்னால் பார்க்க முடியுமா? பிரத்யக்ஷ பிரமாணத்தில் தெரியவே தெரியாது. ஆனால் எனக்கு எப்படி அனுமானம் அர்த்தாபத்தி, ஆமாம் இவ்வளோ பெரிய ஒரு மரம் உருவாருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த விதையிலிருந்து தான் அது வந்திருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணி அர்த்தாபத்தி பண்ணி, ஆமாம் இந்த மாதிரி நான் அன்னைக்கு ஒரு மரம் வச்சேன், அதில் வரும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விதை விதைச்சேன், அதில் ஒரு மரம் வந்தது, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அனுமானம் அர்த்தாபத்தி மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அவ்யக்த மரத்தை நான் அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? என்னால் கண் கூட காமிக்க முடியாது, இது ஒரு விதையிலிருந்து தான் வந்தது அப்படின்னு. சாஸ்திரம் அந்த அவ்யக்தத்தை பற்றி சொல்கிறது. எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த மாயா வந்து சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருக்கிறது. இந்த அவித்யா வந்து சூக்ஷ்ம ஸ்தூல சரீரத்துக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் வந்து எனக்கு சொல்கிறது. இந்த உலகத்துக்கு காரணமாக அதை வந்து சொல்லும்போது மாயா அப்படின்னு சொல்கிறேன், இந்த சரீரத்துக்கு காரணமாக சொல்லும்போது அவித்யான்னு சொல்கிறேன். அப்போ என்னால் மாயாவை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் இல்லையா? சூக்ஷ்ம ஸ்தூல காரணமாக இருக்கக்கூடிய மாயாவை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த சரீரத்திலே இருக்கக்கூடிய அவித்யாவை என்னால் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால், இந்த காரண சரீரம் என்கிட்ட இருக்கக்கூடிய காரண சரீரத்தையாவது நான் புரிஞ்சுக்கிறேனே, காரண பிரபஞ்சமான மாயாவை வந்து இப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து தான் வந்திருக்கு இந்த உலகம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். என்கிட்ட இருக்கக்கூடிய காரண சரீரத்தை நான் எப்படியாவது புரிஞ்சிக்க முடியுமா, எப்படியாவது என்னால் அனுபவிக்க முடியுமா அதை அப்படின்னு சொன்னால் ஃபென்டாஸ்டிக்காக அனுபவிக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இப்போ இதெல்லாம் கார் டிரைவிங்கெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? கார் டிரைவிங் பண்ணுறச்சே ஃபஸ்ட்டு கிளாஸுக்கெல்லாம் டிரைவிங் கிளாஸ்க்கெலாம் நான் எடுத்தவொடனே கார் டிரைவிங் வந்து காரை கொடுத்துட மாட்டான். ஃபஸ்ட்டு டே உட்காந்து ஒரு கார் மாதிரி ஒரு பொம்மை வச்சுருப்பா, அதில் உட்காந்து ஏபிசி அப்படின்லாம் போட்டு இது வந்து பிரேக்கு, இது ஆக்சிலேட்டரு, இது வந்து கிளச்சு அப்படின்லாம் சொல்லி நமக்கு வந்து ஒரு சைமுலேஷன் மாதிரி, சைமுலேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு பாவனை, சும்மா அதெல்லாம் பார்த்து இதை ப்ரெஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் கார் வந்து நம்மக்கிட்ட கொடுப்பா. அந்த மாதிரி என்கிட்டயே இந்த காரண சரீரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதன் மூலமாக காரண பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது என்ன மெக்கானிசம் அப்படின்னு சொன்னால் தூக்கம். வெரி நைஸ் ஜி, நான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு நல்லா தூங்கினேன் இந்த 1 hour கிளாஸில் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு நம்புகிறேன். அப்போ அந்த தூங்கும்போது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, நான் தூங்கும்போது என்ன ஜி நடக்கிறது? ஒன்றுமே நடக்கிறது இல்லை. நான் இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டேன், அப்புறம் எனக்கு இருக்கிற வரி ஹாப்பினஸ் எல்லாத்தையும் விட்டுடுறேன் இல்லையா? வரி எல்லாத்தையும் நான் விட்டுட்டு அப்படியே ஒரு பிளாங்க்னஸில் வந்து நான் தூங்குறேன் இல்லையா? எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் தான் தூக்கம் வரும் என் மைண்டுக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்துல டோட்டல் பிளாங்க்னஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அது வந்து நத்திங்னஸ் கிடையாது. பிளாங்க்னஸுக்கும் நத்திங்னஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிளாங்க்னஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் மீனிங்லாம் எடுத்துக்காதீங்க, நம்ம வேதாந்தா மீனிங்காக சொல்லிட்டு இருக்கோம். பிளாங்க்னஸ் அப்படின்னு சொன்னால் டோட்டலி பிளாங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் இவ்வளோ படிச்சுட்டு போனேன் ஜி, பயங்கர பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் படித்தது எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னு ஒரு பர்சன் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பிளாங்க்னஸ். அப்போ டோட்டல் பிளாங்க்னஸ் இருக்கிறத யாரோ ஒரு பர்சன் இருந்து சொல்கிறதுனால தான் அடுத்த நாள் எழுந்திரிச்சு நன்னா தூங்கினேன் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ண முடியறது. அப்போ ஒன்றும் இல்லாததை அனுபவிப்பது எது அப்படின்னா அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல், அந்த உணர்வு தன்மையானது இங்கிருந்து கொண்டே இருந்து அந்த பிளாங்க்னஸை நெக்ஸ்ட் டே அந்த சூக்ஷ்ம சரீரம் மூலமாக
ரிப்போர்ட் பண்ணுறது, நீ நேற்று நைட்டு நன்னா தூங்கின அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா கான்ஷியஸ்னஸ் அங்கே மாறாமல் இருந்துகிட்டே இருக்குது இல்லையா. ஆனால் அது எப்படி இருக்குது, அடுத்த நாள் வந்து நிறைய விஷயம் நடக்க போகுது, என்னுடைய நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது அந்த இது எல்லாமே புண்ணிய பாபங்களாக அப்படியே என்னுடைய அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் அப்படியே ஒளிஞ்சுன்னு இருக்கு. அது வந்து அப்படியே அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் அந்த ஒன்றுமில்லாத தன்மையை அது பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த காரண சரீரத்திலிருந்து நான் தூங்கின்னு இருக்கக்கூடிய அந்த காரண சரீரத்திலிருந்து அனைத்தும் எனக்கு வெளிவரப்போகிறது. அதுதான் அந்த காரண சரீரம் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக நம்ம அடுத்த கிளாஸில் சொல்வார். அதை நம்ம வந்து கேட்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.